கதை சொல்லட்டுமா? ஒரு அழகான ராஜ்யத்தில் ஒரு ராஜாவுக்கு 2 ராணிகள் இருந்தார்கள். ஒருவர் பெரிய ராணி, மற்றொருவர் சின்ன ராணி. நான் வெளியூருக்கு செல்கிறேன். நான் திரும்பி வரும்போது இந்த நெல்லை யார் பத்திரமாக வைத்து இரு குறிகால் என்று பார்ப்பேன். யாருடைய நெல் குறையாமல் இருக்கிறதோ அவர்தான் பட்டத்து ராணியாக முடிசூடப்படுவார். 2 ராணிகளும் மாடியில் நெல்லை காய வைத்தார்கள். அப்போ அங்க ஒரு வெள்ளை காக்கா வந்தது. ரொம்ப பசிக்கிறது. கொஞ்சம் நெல் கொடுங்கள். போ உனக்கு நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். சின்ன ராணி காக்காவை கோபமாக விரட்டிவிட்டாள். பாவம். இதோ கொஞ்சம் நெல் எடுத்துக்கொள். ரொம்ப நன்றி அம்மா. உங்களுக்கு எப்போது உதவி தேவைப்பட்டாலும் என்னுடைய ஆலமர வீட்டுக்கு வாருங்கள். சில நாட்கள் கழிச்சு ராஜா திரும்பி வந்தார். நெல்லை கொண்டு வாருங்கள். சின்ன ராணியின் நெல் அப்படியே இருந்தது. ஆனால் பெரிய ராணியின் நெல் குறைந்திருந்தது. ஒரு பசித்த காக்காவுக்கு கொஞ்சம் நெல் கொடுத்தேன். அப்படியா? அந்த காக்காவிடம் போய் நெல்லை திரும்ப வாங்கிக் கொண்டு வா. இங்க வெள்ளக்காக்கா வீடு எங்க இருக்கு? என்னோட தோட்டத்தை சுத்தம் செய்து தண்ணீர் ஊற்றினால் நான் வழி சொல்கிறேன். பெரிய ராணி அன்பாக உதவி செய்தாள். பால்காரர் கிட்ட கெலுங்கா. இங்க வெள்ளக்காக்கா வீடு எங்க இருக்கு? மாட்டுக் கொட்டகையை சுத்தம் செய்தால் நான் வழி சொல்கிறேன். பெரிய ராணி மகிழ்ச்சியாக உதவி செய்தாள். கோயில் பூசாரியிடம் கேளுங்கள். இங்க வெள்ளக்காக்கா வீடு எங்க இருக்கு? கோயிலை சுத்தம் செய்து பூஜை செய்தால் நான் உதவுவேன். பெரிய ராணி பக்தியுடன் கோயிலை சுத்தம் செய்தாள். அதோ அந்த ஆலமரம்தான் வெள்ளைக்காக்க வீடு. இறுதியாக அவள் பெரிய ஆலமரத்தை அடைந்தாள். வாங்க ராணி அம்மா. நான் கொடுத்த நெல் வேணும் என்று கேட்டாள் ராணி. ஒரு மூட்டை நெல் வேண்டுமா? 2 மூட்டை நெல் வேண்டுமா? ஒரு மூட்டை போதும். புது துணியா பழைய துணியா? பழைய துணி போதும். தங்க நகையா வெள்ளி நகையா? வெள்ளி நகை போதும். வெள்ளைக்காக்கா அனைத்து பரிசு பொருட்களையும் பெரிய இரும்பு பெட்டிகளில் வைத்து ஒரு சின்ன வண்டியில் ஏற்றிக் கொடுத்தது. மகிழ்ச்சியுடன் பெரிய ராணி அரண்மனைக்கு திரும்ப ஆரம்பித்தாள். போகிற வழியில் பூசாரி, பால்காரர், தோட்டக்காரர் அனைவரும் ராணியை அன்புடன் வரவேற்றார்கள். அவர்கள் ராணிக்கு பல பரிசுகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார்கள். அனைவரின் அன்பையும் பெற்ற பெரிய ராணி மிகவும் மகிழ்ச்சியாக அரண்மனைக்கு திரும்பினாள். அரண்மனைக்கு வந்ததும் ராஜா பெரிய ராணி கொண்டு வந்த பெரிய இரும்பு பெட்டிகளை திறந்து பார்த்தார். அதற்குள் வைரம், தங்க நகைகள், பட்டுப்புடவைகள், மினுமினுக்கும் ஆபரணங்கள் நிறைந்திருந்தன. அதை பார்த்த சின்ன ராணி மிகவும் பொறாமைப்பட்டாள். நானும் போய் இதே மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வரேன். உடனே சின்ன ராணி வெள்ளைக்காக்காவின் வீட்டை தேடி கிளம்பினாள். வழியில் தோட்டக்காரர் பூந்தோட்டத்தை சுத்தம் செய்ய சொன்னார். நான் யாருன்னு தெரியுமா? இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. பால்காரர் மாட்டுக் கொட்டகையை சுத்தம் செய்ய சொன், நான் வேலை செய்ய வரல. பூசாரி கோயிலை சுத்தம் செய்ய சொன்னார், போங்க, எனக்கு நேரமில்ல. எவருக்கும் உதவி செய்யாமல் கோபமாக சின்ன ராணி அங்கிருந்து சென்றாள். வாங்க ராணி அம்மா. உங்களுக்கு என்ன வேண்டும்? பெரிய ராணிக்கு கொடுத்த எல்லா பொருட்களும் எனக்கும் வேண்டும். சரி, அப்படியே தருகிறேன். வெள்ளைக்காக்கா பெரிய பெரிய இரும்பு பெட்டிகளை ஒரு பெரிய வண்டியில் ஏற்றி அனுப்பியது. திரும்பி வரும் வழியில் பூசாரியும் பால்காரரும் தோட்டக்காரரும் சின்ன ராணியை பார்த்தும் எதுவும் கொடுக்கவில்லை. அவர்கள் அவளை கோபமாக தடுத்து அனுப்பிவிட்டார்கள். அரண்மனைக்கு வந்ததும் சின்ன ராணி ஆசையாக பெட்டிகளை திறந்து பார்த்தாள். ஆனால் அதற்குள் பூச்சிகள், புழுக்கள், வண்டுகள் நிறைந்திருந்தன. சின்ன ராணி பயத்தில் கத்தினாள். இது எல்லாம் ஒரு சோதனை. யார் நல்ல மனசு கொண்டவர் என்று தெரிந்து கொள்ள நான் இதை செய்தேன். அந்த வெள்ளை காக்கா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜோசியக்காரர் நல்ல தான். மனசு கொண்ட பெரிய ராணியை ராஜா பட்டத்து ராணியாக முடிசூட்டினார். அதை பார்த்த சின்ன ராணி நாமும் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும், கெட்ட மனசு இருக்கக்கூடாது என்று உணர்ந்தாள். நல்ல மனசுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும்.